இது எங்களோட வாழை குடும்பம். இந்த ரசத்தாளி வாழை குடும்பம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தார் கொடுத்துருச்சு இதே ஒரே இடத்துல. இங்கே மட்டும்தான் இது வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொத்தாவடியே வளர்ந்துருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எங்களோட வீட்டோட முன்னாடியே இருக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அது காமிக்கிறேன் பாருங்கள். உண்மையாகவே வந்து அரபு நாடுகளில் வளரக்கூடிய ஒரு ஈச்ச மரம் இது. இந்த பேரீச்ச மரம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலையும் வளருது அப்படிங்கிறது கொஞ்சம் இடத்துல, நிறைய இடத்துல இருக்குது. ஆனாலும் இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த பாலை விட்டு அந்த பாலை வெடிச்சிருக்கு. வெடித்து இந்த மரம் வந்து சின்னதாக தான் இருக்குது. ஆனாலும் இதில் வந்து பாலை விட்டு அந்த பழம் வர்றதுக்கான முன்னாடி ஸ்டேஜ் பூ விட்டுருக்கு. அந்த பூலெல்லாம் தேனீகள் எவ்வளோ அழகாக வந்து தேன் குடிச்சிட்ருக்கு பாருங்கள். சூப்பராக. இதுதான் அதோட ஃபுல் சைஸு. இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறேன். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த தேனீக்களெல்லாம் உள்ளே பூந்து எவ்வளோ அழகாக தேன் குடிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த தேனீக்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி தேன் குடிக்கிறது மட்டும் இல்லை அதோட வேலை, மகரந்த சேர்க்கை வந்து நல்லா பண்ணும். இந்த தேனீக்களோட மெயின் வேலை அதுதான். இந்த மரத்தோட ஃபுல் சைஸ் இவ்வளோ தான். ஆனால் செமையாக அழகாக சூப்பராக வந்திருக்கு. பக்கத்தில் இன்னொரு சைட்லேயும் இன்னொரு பாலை விட்டுருக்கு. அது இன்னும் வெடிக்கலை. இது 2வது பாலை இதே மரத்தில். பேரிச்சம்பழம் மரம்ன்ட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஈச்ச மரம். பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த பழங்களெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் டேஸ்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், அரபு நாடுகளில் மட்டும் வரும் நிறையா. ஆனால் நம்ம நாட்டில் வருது அப்படின்னா ஒரு அதிசயம்தான். 1,000 generations falling down.